2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட ஒரு கொஸ்டின். டிவைட் ₹2602 between A and B so that the amount of A at the end of 6 years is equal to the amount of B at the end of 8 years, compound interest being at 4% per annum. ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் 2602 ஏ மற்றும் பியின் பங்குகள் என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. அதாவது 2602 ரூபாய் வந்து இருக்குது. இதை வந்து ஏபி அப்படின்னு ரெண்டாவது பிரிக்கிறாங்க. ஏக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்கு, பிக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது. ஏ வந்து 6 வருஷத்துல 4% கூட்டு வட்டியில எவ்வளவு தொகை வருதோ அது அப்படியே வந்து பியோட அமௌண்ட்ல வந்து 8 வருஷத்துல 4% வட்டியோட கூட்டு தொகை வந்து அந்த கூட்டு வட்டி வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதை அப்படியே செய்து பார்க்கலாம். டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2602. இதை வந்து ரெண்டாட்டு பிரிக்கிறாங்க. ஒன்னு ஏ இன்னொன்னு பி. நம்ம ஏவோட அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ல இருந்து 2602 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பியோட அமௌண்ட் கிடைச்சோம். அதனால நம்ம 2602 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா P1 plus R by 100 the whole power n. இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கபடி பார்த்தோம் அப்படின்னா P1 plus ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 4% வட்டி தான் கொடுத்துருக்காங்க. 4/100 ஹோல் பவர். முதல் உள்ளது பார்த்தீங்கன்னா 6 வருஷம். பி வந்து P1 plus 4/100 ஹோல் பவர். இது வந்து 8 வருஷம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸை வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். எக்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா 104/100 ஹோல் பவர் 6. இங்கே வந்து 2602 மைனஸ் எக்ஸ் இன்டு 104/100 ஹோல் பவர் 8. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிக்கலாம். இங்கே கட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 2 வரும். அடுத்த ஸ்டெப்ல x is equal to 2602 minus x into 104/100 the whole power 2. நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 26/25 வரும். then 2602 minus x 26 ஸ்கொயர் வந்து 676 வரும். 25 ஸ்கொயர் வந்து 625. அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 676 into 2602 minus 676. கீழே வந்து 625. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் இது அப்படியே பார்த்துக்கோங்க. இது ஒரு அடுத்த ஸ்டெப் வந்து 625x is equal to 676 into 2602. பார்த்தீங்கன்னா 67x வரும். நம்ம ஒரு ஸ்டெப் லைட்டாக மிஸ் பண்ணிட்டோம். ஸோ -67x. இந்த எக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இதை அப்படியே நம்ம இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். 625 + 676 1301x வரும். அப்படி நம்ம எடுத்துக்கலாம். 676 into 2602. அப்படி நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2க்கு போகும்.
ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 676 இன்ட்டு 2 676 இன்ட்டு 2 எவ்வளோ 2 1 1 1352 ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1352 இப்போ 2602 2602 மைனஸ் 1352 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பியோட வேல்யூ கிடைச்சிரும் 0 10 5 2 1 பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1250 அவ்வளோதான். ஏவோட வேல்யூ வந்து 1352 பியோட வேல்யூ வந்து 1250. கணக்கு கொஞ்சம் வந்து கேல்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும். நம்ம அந்த கேல்குலேஷனில் வந்து எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னா ஈஸியாகவே ஆன்சர் வந்துடும். ஸ்டெப் வந்து ஈஸி தான், அவ்வளோதான்.